மக்களே வா முனிமா வா வா முனிமா வா முனிமா பியூட்டி உங்களுக்கான பதில் தான் அது. ஹென்னா ஹேர் கலரிங் பேக்குக்காக மருதாணி உருகிட்டு இருக்கிறோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முனியம்மா என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மருதாணி இலைகளை குச்சியோட நல்லா வெயில்ல காய வைங்க, அப்புறம் அதை குச்சியோட சேர்த்து ஒரு பேக்ல போட்டு நல்லா தட்டுன்னு தட்டுங்க, எல்லா இலைகளும் உதிர்ந்து வந்துடும், டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்த மருதாணி இலைகள், இந்த அவுரி இலைகள், கரிசலாங்கண்ணி, இது எல்லாமே ஒரு நாள் கூட சுள்ளுன்னு வெயிலில் காய வச்சது கிடையாது. அரைக்க கொடுக்கறதுக்கு அன்னைக்கு மட்டும்தான் வச்சு கொடுப்போம். ஏன்னா மெஷினுக்கு அந்த ஹீட் அவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி நான் சொல்கிறேன், என் வீடே ஒரே மூலிகையாக இருக்கும், பால்கனி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நிழலில் காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மூலிகைகளோட தன்மை மாறாமல் இருக்கும். நம்மளோட ஹென்னா பர்கண்டி ஹேர் கலரிங் பேக்கு கூட ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயிலையும் சேர்ந்து யூஸ் பண்ணுறது கிரே ஹேருக்கு நிச்சயமாக ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். வெப்சைட், வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸ்டே ஹெல்தி.